வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் புரட்டாசி சனிக்கிழமையில் பண்ணக்கூடிய எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கோவிலெலாம் விசேஷமான பிரசாதம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் எல்லோரைக்கு பதிலாக இதையும் பண்ணலாம். கருப்புளுந்திலேயே பண்ணுறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பிரசாதமாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்லோட்ஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். கருப்புளுந்து சாதம் இல்லை உளுந்தோரை செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அதிகமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்துக்கு நான் 1.5 டீஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகு, ஒரு 10லேருந்து 12 மிளகு, 3 வரமிளகா, 4 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவும் மிளகும் நிறைய எடுக்காதீங்க. அப்புறம் பெருங்காயம் 1/2லேருந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். கம்மியான அளவுன்றதுனால எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து வறுக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி விதை, வரமிளகாய், தேங்காய் எல்லாத்தையுமே வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். கருப்புளுந்து நிறம் மாறாது. வாசனையை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நல்லா வறுப்பட்டிருக்குன்னு. சிகப்பு கலரில் நல்லா மாறும் போது நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி. இது கருப்புளுந்துன்றதுனால அயன் அண்ட் கால்சியம் கண்டென்ட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வறுப்பட்டதை ஆற வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு தேவையானதை பார்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய். அது இல்லாமல் நான் இன்றைக்கி பச்சரிசி ஒரு ஆழாக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன். நெய்வேத்தியம்ன்றதுனால பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். தாளிப்பும் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வறுப்பட்டதெல்லாம் ஆறின உடனே பெருங்காயம் சேர்த்து கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நான் இதை மாற்றிட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் எல்லாமே ரெடியாக இருந்தால் நம்ம ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். இதை நைவேத்தியமாக பண்ணுறோம் அப்படின்றதுனால டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உப்பெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாதத்தில் ஆழாக்கு பச்சரிசி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இந்த சாதத்து மேலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் சூடாக இருந்ததுனால கருவேப்பிலையும் அது மேலேயே சேர்த்துருக்கேன். தாளிப்போடு சேர்க்காம இப்படி சேர்த்து பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு இரும்பு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். தாளிப்பெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டுக்கு வடித்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல நிறம் மாறிருக்கு. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உப்பு சேர்த்து பச்சரிசி சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூடாக இருக்கும் போதே இதை கலர ஆரம்பிச்சுங்க. அப்போ ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான். ஈவனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சனிக்கிழமைக்கான உளுந்தோரை பிரசாதம் ரெடி. இதை நான் மாற்றிடுறேன். இந்த ஸ்டேஜில் கோவிலெல்லாம் பால் சேர்ப்பாங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணுன்றதுனால சேர்க்கல. நம்மளுடைய கோவில் உளுந்தோரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான உளுந்தோரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். தேங்க்யூ.